போன வீடியோல கழுத்துல எப்படி பல்ஸ் பாக்குறதுன்னு சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு சிபிஆர்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு உயிரை காப்பாற்ற உங்க 2 கைகள் மட்டும் போதும். ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தா இதய துடிப்பு நின்று போற பட்சத்துல மூளைக்கு போற ரத்த ஓட்டம் நின்று 2-3 நிமிஷத்திலேயே மரணங்கிறது நிகழ்ந்துரும். அப்படி மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை நிக்க விடாம இதயத்தை செயற்கையா துடிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் சிபிஆர். இதோட அடிப்படையே ஒரு நொடி கூட கேப் இல்லாம இதயத்தை அமுக்கி மூளைக்கு ரத்தத்தை பம்ப் பண்ண வைக்கிறது தான். இதய துடிப்பு நின்றுச்சுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஒருத்தர் மயங்கி விடுறாரு, கை கால் விரைச்சுக்கிட்டு வலிப்பு வர மாதிரி செய்யுது, கண்ணு மேல் நோக்கி போகுது, தட்டி கூப்பிட்டா கூட சுத்தமா ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறதுன்னு அதோட அறிகுறிகள் இருக்கும். சந்தேகம் இருந்தா நான் முந்தின வீடியோல சொல்ற மாதிரி கழுத்துல துடிப்பு தெரியுதான்னு பார்க்கலாம். பட் அதை தேடணும்னு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதயத்தை ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஆனா இதய துடிப்பு நிக்கல, நம்ம தெரியாம இதயத்தை அமுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது, அவங்க டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. 3 பாயிண்ட் நம்ம சிபிஆர் கொடுக்கும் போது கவனிக்கணும். பக்கத்துல ஒருத்தர் ஹெல்ப் கூப்பிட்டுணும். அவர் தான் ஆம்புலன்ஸ்க்கோ இல்ல மத்தவங்களுக்கோ கால் பண்ணுவாரு, உங்களுக்கும் கை மாத்தி சிபிஆர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். மயங்கி விழுந்தவர் சேஃப் ஜோன்ல இருக்காரான்னு பாத்துக்கங்க. சுத்தி எலக்ட்ரிக் சர்க்கியூட் எதுவும் இருக்கக்கூடாது. பேஷண்ட் எந்திரிக்கிற வரைக்குமோ, ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவர்கிட்ட பேஷண்ட் ஒப்படைக்கிற வரைக்குமோ கை விடாம ஆள் மாத்தி மாத்தி சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப ப்ராப்பரா சிபிஆர் எப்படி கொடுக்கறதுன்னு அடுத்த ஃபைனல் வீடியோல சொல்லித்தரேன்.